ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள்? ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எனவே பிள்ளைகளுக்கு அடிக்கணும், வைஃபுக்கு ஏசணும், மனைவிக்கு திட்டணும், அம்மா அப்பாவை கண்டிக்கணும், இப்படியான அந்த கரடுமுரடான சுபாவங்களை காட்டி நிர்வகித்தல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல, அன்பாலும் மாற்ற முடியும். அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் மாற்ற முடியும், அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் செய்ய முடியும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பான கணவனாக இருந்து எமக்கு படிப்பித்து தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மனைவிக்கு அந்த நடத்தைகள், ஒழுக்கம், பண்பாடு இவைகளிலே ஒரு பங்கு நாம் கூட எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம், நாம் குறைவாக இருந்தாலும், பண்பாடற்றவராக இருந்தாலும், தொழுகை இல்லாமல் இருந்தாலும் என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு பொழுதும் நடக்காது. வெளிப்படையிலே நீங்கள் அதிகாரம் செலுத்துகின்ற பொழுது உங்களது அதிகாரத்துக்கு பயப்படுவார்களே தவிர அவர்கள் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியினுடைய அந்த உணர்வுகளை மதித்து, அந்த உணர்வுகளை சரிக்கட்டி, அந்த உணர்வுகளை காயப்படுத்தாமல், கொச்சைப்படுத்தாமல், அந்த உணர்வுகளோடு உரையாடி, அந்த உணர்வுகளை மதித்து அதனூடாக எப்படி ஒரு மார்க்கத்தை சொல்ல முடியும், அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய அன்பை பெற முடியும், அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய கட்டுப்பாடு இத்தாஅத்தை பெற முடியும், மனைவி அவள் எப்படி கட்டுப்பட வைக்க முடியும் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். என் மனைவி எப்ப கோவப்படுவாள், என் மனைவி எப்ப சந்தோஷப்படுவாள், என் மனைவி இப்ப கோவத்தோட இருக்கிறாளா சந்தோஷத்தோட இருக்கிறாளா. மனைவியை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்த உடனே விளங்கிரும் இவருடைய நிலை என்ன. நாம் பேசி பேசி எவ்வளவுதான் பேசி மனைவி எப்படியோ புரிய வைக்க பாப்பா, நமக்கு புரியாது. நான் அப்படித்தான், எனக்கு இப்படித்தான், அப்படித்தான். சில விஷயங்கள் பெண்கள் சில கட்டங்கள்ல சில விஷயங்களை மறைக்கணும், சொல்லக்கூடாது. சில கட்டங்களை சொல்ல வெட்கப்படுவாங்க. சில நேரங்களில் கூட்டு குடும்பமா இருக்கின்ற போது தம்பி, அண்ணன், வாப்பா, அம்மா இருப்பாங்க. அப்ப எப்படியோ அவங்க சொல்ல பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்வோம், உனக்கு என்ன வாயில கொலக்கட்டையா, வாயில இதா திட்டுவோம், கண்டவன மாதிரி திட்டுவோம். ஆனால் அவள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. குடும்ப வாழ்க்கையிலே இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது முக்கியமான அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஆயிஷா இன்றைக்கு நீ சந்தோஷமா இருக்கிறாய், நீ என்னோட அன்பாக இருக்கிறாய், இன்றைக்கு கொஞ்சம் கோபமா இருக்கிறாய். எப்படி? உன்னுடைய வார்த்தைகளை வைத்து நான் கண்டுபிடிப்பேன். நேரடியாக நான் கோபமா இருக்கிறேன், நேரடியாக நான் அன்பா இருக்கிறேன், நேரடியாக நான் உங்களை பொருந்தி கொண்டிருக்கிறேன் ரசூல் ஆயிஷா நாய் சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, ஆயிஷா நாய் வேண்டுமென்றே சொல்வார்கள், லா வரப்பு முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்னோட அன்பா இருக்கிறாய். நீ சத்தியமான இல்ல, நான் உங்களோட அன்பா இருக்கிறேன், இரக்கமா இருக்கிறேன் என்பதை காட்டுகிறாய். அதே நேரம் லா வரப்பு இப்ராஹிம், ஏதோ சம்திங் ராங் என்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா கதாபாத்திரங்களையும் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த கதாபாத்திரத்தை எடுத்தாலும் அதனுடைய தொங்கல் லெவல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் முன்மாதிரியாக. அதனால் நம்ம நினைப்போம் அவங்க அப்படி மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறாங்க, வேற ஒன்றுமே வாழையிலண்டு. இதே அவங்களுடைய போராட்ட வாழ்க்கையை எடுத்தா குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கியே இல்லைன்னு நினைப்போம். தொழுகை எடுத்துக்கொண்டா அவங்க குடும்பத்தோட கதைச்சு இல்ல போல பேசி அவங்க பல நாளா இருக்கும் அப்படி நினைப்போம். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உச்சகட்ட முன்மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் பார்த்த நினைப்பாரு, இவர் ஒரே இத்தோளத்துல தான் இருக்கிறாரு, இவர் ஒரே தொழுகையில தான் இருக்கிறாரு, இவர் ஒரே நோம்பு தான் பிடிக்கிறாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்தால், குடும்ப வாழ்க்கையை பாருங்க, போக விளங்கும். குடும்ப வாழ்க்கையை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டும் தான் உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி ஒருவர் நினைப்பார். அன்புக்குரிய சகோதரர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். நாங்க இங்க போனா இதுல முன்மாதிரி எங்களுக்கு கிடைக்காது, வேற எங்கேயாவது போனோம் என்று சொல்றதுக்கு இடம் வைக்க மாட்டாங்க. இங்க போனால் இந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியை வைத்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய வாதா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு முழுமையான முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கிறது. நாங்க எப்படி மார்க்கத்தை படிச்சு வச்சுக்கிறோம் என்றால், அப்படிதான் பயான்ல வரும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் எல்லா பயானும். அப்படி செய், இப்படி செய், அப்படி செய், சுஜூத் செய்ய. உலகத்துல யாருக்கு நான் சுஜூத் செய்ய கட்டளை, யாருக்குமே, அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது சஜ்தா செய்ய நான் கட்டளை இடுவேன் என்றால் அது மனைவி அந்த கணவனுக்கு தான் என்று சொல்லி அந்த ஹதீஸ் எல்லாம் அப்படி எல்லாம் நிறைய வரும். அதே மாதிரி இங்காலய சைட்லயும் இருக்குது. என்ன அப்ப எனவே நாம் சில கட்டங்களில் நம் பக்கம் பிழை இருக்கிறது என்றால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிழையை உணர்த்துறதுக்கு டைம் அவகாசம் கொடுக்கணும். நம்ம அதுக்கு பொத்து பேசக்கூடாது, நான் பேச நீ அது பேச, அந்த இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையில் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே,
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பேசுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை எடுக்கிறது கொஞ்சம் சுமக்கிறது வலியாகத்தான் இருக்கும். ஏன்? எம் பக்கத்துல சரி இருந்தால் அது வலிக்காது, நியாயம் இருந்தால் வலிக்காது. எங்கட பக்கத்துல பிழை இருக்குது என்றால் கண்டிப்பாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த உரிமை இஸ்லாம் ஆண்களுக்கு கொடுத்திருப்பதை போன்று பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.